ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம ஆர்எம் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதி, முன்னாள் அரசியல்வாதி, அதிமுகவினுடைய கட்சியில் இருந்தார். அவரை பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை உருவாக்கியிருக்காங்க, ஆவணப்படம். அந்த படத்தை அவருடைய மகனே உருவாக்கியிருக்காரு. அதை அந்த ஆவணப்படத்தை பார்த்தோம். அற்புதமான ஒரு படம். ஆர்எம் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு மனிதர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கியிருக்காரு. அதாவது தன்னுடைய தகப்பனார் எவ்வளவு பெரிய ஒரு மனிதராக இருந்திருக்கார் அப்படிங்கிறத அவருடைய மகன் தெரியப்படுத்தியிருக்கார். இல்லைன்னா ஆர்எம் வீரப்பன் யாருங்கிறது இந்த எதிர்கால சந்ததியினருக்கு தெரியாமல் போயிருக்கும். மிக அருமையாக அற்புதமாக உருவாக்கியிருக்காரு. அவர் பெரியாருடைய சீடராக இருந்து அண்ணாவுடைய தம்பியாக மாறி, அதன் பிறகு கலைஞருடைய நண்பராகி, எம்ஜிஆருக்கு சிஷ்யனாகி, எம்ஜிஆருடைய மந்திரி சபையில் அவருடைய அரசியல் ஆலோசகராக அவருக்கு எல்லாமா உதவி பண்ணினவர் அப்படிங்கிறத இந்த படத்தை, ஆவணப்படத்தை பார்க்குறது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சத்யா மூவிஸ் என்கிற மிகப்பெரிய சினிமா கம்பெனியை ஆரம்பித்து அதில் எம்ஜிஆர், ரஜினிகாந்த், கமலஹாசன், சரத்குமார் இப்படி பலரும் அந்த கம்பெனிகள் படங்களில் நடித்து உயர்ந்திருக்காங்க. அவங்களுடைய படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு. பாட்ஷாங்கிற படத்தை இன்றைக்கும் ரஜினிகாந்த் கேரியரில் எல்லோரும் பேசுகிறோன்னா அந்த பாட்ஷா படத்தை உருவாக்குனது அந்த சத்யா மூவிஸ். அந்த சத்யா மூவிஸினுடைய படங்கள் உருவாகும்போது ஒவ்வொரு விஷயத்திலும் முழு கவனத்தையும் செலுத்தி அந்த படம் ஓடுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வைக்கணுங்கிறத இந்த ஆர்எம் வீரப்பன் தான் டிசிஷன் மேக்கராக இருந்திருக்காரு அப்படிங்கிறத இந்த ஆவணப்படம் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆவணப்படத்தில் ஆர்எம் வீரப்பன் யார் அப்படிங்கிறத பற்றி ரஜினிகாந்த், ஏசி சண்முகம், ஜெகத் ரட்சகன், சைதை துரைசாமி, சரத்குமார் அப்படிங்கிற நிறைய பிரபலங்கள், அவரோட பயணித்தவங்க, அவரோட பழகினவங்க எல்லாம் அவரை பற்றி இந்த படத்தில் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் தொழிலதிபர் பழனி ஜி பெரியசாமி மிகப்பெரிய விஷயங்கள்லாம், வெளியில் தெரியாத பல விஷயங்கள்லாம் தெரியப்படுத்தியிருக்காரு. ஏன்னா அவர் எம்ஜிஆருக்கும் நண்பர் அப்படிங்கிறதால இதில் நல்லா தெரியப்படுத்தியிருக்காரு. அதே போல் இப்போ தாவேக்காவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் இந்த படத்தில் ஆர்எம் வீரப்பனை பற்றி பேசுகிறாரு. இப்படி பல பேர் இந்த படத்தில் ஆர்எம் வீரப்பனுடைய வெளியில் தெரியாத பல விஷயங்களை இந்த படத்தில் தெரியப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்எம் வீரப்பன் எத்தனை தமிழ்நாட்டுக்காக என்னென்ன சாதனைகள் பண்ணார் அப்படிங்கிறது யாருக்குமே இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி தெரியாது. நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு பெரிய விஷயங்களெல்லாம் ஆர்எம் வீரப்பன் தமிழ்நாட்டுக்காக அமைச்சராக இருக்கும்போது பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தை இயக்குன நம்ம உண்மையிலேயே பாராட்டுக்களை தெரிவிக்கணும். தமிழில் எனக்கு தெரிஞ்சு காந்தி படத்துக்கு அடுத்து ஒரு ஆவணப்படம், ஒரு டாக்குமெண்ட்ரி இந்த அளவுக்கு சிறப்பாக வந்திருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். அந்த வேலையை சிறப்பாக செய்திருக்கார் அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். மேலும் இந்த டாக்குமெண்ட்ரியில் அதிகமாக எல்லாருமே பேசுகிறாங்க. எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு ஆட்சியை பிடிக்கிறதுக்காக ஆர்எம் வீரப்பன் தான் எம்எல்ஏக்கள்லாம் அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவர் தான் வரதாக இருந்தது. திடீர்னு ஜானகி அம்மா அனௌன்ஸ் பண்ணோடனே இவர் விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. அதில் ஒரு இடத்துல ஒருத்தர் 100 எம்எல்ஏன்றாரு, ஒருத்தர் 98 எம்எல்ஏன்றாரு. இந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் ஒருத்தருக்கு மாறுபடான கருத்துக்களை தெரிவிக்கிற விஷயங்களெல்லாம் இதில் தவிர்த்திருக்கலாம். ஆர்எம் வீரப்பன் அவர் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பதவி கிடைக்கும், அதை அடையணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் தான். ஆனால் அதை அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத இந்த ஆவணப்படத்தில் சொல்லியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பரந்த மனப்பான்மை உள்ளவர் தான். ஏன்னா அவர் தான் இன்றைக்கி ஜெகத் ரட்சகன்கிற இந்த மிகப்பெரிய பாரத் இன்ஜினியரிங், பாரத் மெடிக்கல் காலேஜு அப்படின்னு ஒரு 30-40 மெடிக்கல் காலேஜை வச்சுருக்கிற இந்த ஜெகத் ரட்சகன், இந்த சைதை துரைசாமி, ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள் இருக்கும்போது இவருடைய அடிப்பொடியர்கள் அவங்கெல்லாம் இவருடைய கோஷ்டி, ஆர்எம் வீரப்பனுடைய கோஷ்டி. அந்த ஆர்எம் வீரப்பனுடைய கோஷ்டியில் அவங்கெல்லாம் இருந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய தொழில் அதிபர்களாக, கல்வியாளர்களாக உயர்ந்திருக்காங்க. இவ்வளவு கோடிக்கு சொத்து சேர்த்ததுக்கு
பிள்ளையார் சுழி போட்டது ஆரம் வீரப்பன் தான். இல்லைன்னா இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள், ரொம்ப எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. சைதை துரைசாமி, ஜெகத் ரட்சகன், ஏசி சண்முகம்லாம் இன்றைக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய தலைவர்களாக, எவ்வளோ பெரிய தொழில் அதிபர்களாக இருக்காங்க. அதுக்கெல்லாம் இவர் தான். இந்த மாதிரி இவர் பல பேருக்கு ஆரம் வீரப்பன் எம்எல்ஏ இருந்தவங்களுக்கெல்லாம் அப்போ கையை காட்டி விட்ருக்கார் பல விஷயங்கள், இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஏன் இன்னும் சொல்லப்போனால் கலைஞருடைய இவர் நட்பாக இருந்திருக்கார் அப்படிங்கிறத இந்த ஆவணப்படம் தெரிவிக்குது. எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்தாலும் கூட கலைஞருடைய நட்பு, ஜெயலலிதா அமைச்சரவையிலேயே இருந்திருக்காரு அங்கேயும். இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம், ரஜினிகாந்த் ஒரு பாட்ஷா 100வது நாள் வெளியீட்டு விழாவில் பேசும்போது துப்பாக்கி கலாச்சாரம், தீவிரவாதம் தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் இருக்க தலைவர் தாடுதுன்னு அப்போ அமைச்சராக இருக்க ஆரம் வீரப்பனை வச்சுக்கிட்டே பேசினதால் அந்த அமைச்சர், முதலமைச்சராக அப்போ இருந்த ஜெயலலிதா இந்த பேச்சை கேட்டு கோபமடைந்து ஆரம் வீரப்பனை அமைச்சர் பதவியில் இருந்து தூக்கிட்டாங்க. அதுக்கு தான் காரணம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு ரஜினிகாந்த். ஜெயலலிதாட்டே நான் போய் பேசி மன்னிப்பு கேட்கலான்னு இருந்தேன், ஆனால் ஆரம் வீரப்பன் வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. தனக்காக நீங்கள் எதுக்கு போய் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காக அவர் வேண்டான்னு சொல்லிட்டாருங்கிறதையே வெளிப்படுத்துகிறாரு. ஸோ அப்படி அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் நடித்த அந்த 3 படங்கள், இராணுவ வீரன், தங்க மகன், இப்படி அந்த 3 படங்களில் 2 படம் சரியாக போல், 3 முகம், இந்த 3 முகம்தான் நல்லா போச்சு அப்படிங்கிறத வெளிப்படையாக ஒத்துக்கிறார் ரஜினிகாந்த். அவ்வளோ பெரிய நடிகர், சூப்பர் ஸ்டாரு. சத்யா மூவிஸ் எடுத்து கூட இந்த 3வது படம் தான் நல்லா போச்சு, ஆனால் என்னை வச்சு ஒரு வெற்றி படம் கொடுக்கணுங்கிறத ஆரம் வீரப்பன் ரொம்ப அதில் வைராக்கியமாக இருந்து 3வது படத்தில் வெற்றி படம் கொடுத்தாருங்கிறதையே வெளிப்படுத்துகிறார். இப்படி ஆரம் வீரப்பன் ஒரு உழைப்பாளி, ஒரு ராஜதந்திரி அப்படிங்கிறத இந்த ஆவணப்படம் வெளிப்படுத்துது. அவர் ஒரு சாதாரண காரைக்குடியிலேருந்து ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவர் இந்த அளவுக்கு ஒரு பெரிய தலைவராக உருவெடுத்திருக்காரு அப்படிங்கிறத, அதாவது அண்ணா, எம்ஜிஆர், பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர் இவங்களுக்கு அடுத்து அவர் ஒரு தலைவராக வந்திருக்காருங்கிறத இதில் நம்ம இப்போ உள்ள முதல்வர் கூட பேசுகிறார் ஆரம் வீரப்பனை பற்றி. முதல்வருக்கே அவர் ரொம்ப பிடிச்ச மனிதர், வெவ்வேறு முகாமில் இருந்தால் கூட தனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர் ஆரம்பி அப்படிங்கிறத முதல்வரே இதில் சொல்லியிருக்காரு. அதுவும் ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். இந்த ஆவணப்படத்தை நமக்கெல்லாம் ஆரம்பி யார் அப்படிங்கிற காட்டிய ஆரம்பியுடைய மகனுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். இந்த மாதிரி நிறைய ஆவணப்படங்கள், சரித்திர நாயகர்களை பற்றி உருவாக்குறது நல்ல விஷயம், உருவாக்கணும். ஏன்னா இனிமேல்லாம் புத்தகங்களை படித்து, எழுத்துக்களை படித்து சரித்திரங்களை தெரிஞ்சுக்க போகிறதில்ல. இனிமேலாம் இந்த மாதிரி ஆவணப்படங்கள் தான் எதிர்கால சந்ததியினர்கள் பார்த்து தெரிந்து கொள்ள பயன்படும். அந்த டீமுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற நேயர்களே, நன்றி, வணக்கம்.